காயமாய வீடு. சிதம்பரம் திருப்புகழ். காயமாய வீடு மீறிய கூடு நந்து புற்பதந்தனில் குரம்பை கொண்டு நாளும். காயமாய வீடு, இந்த உடம்பு ஒரு மாய இல்லம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. மீறிய கூடு நந்து, எதிர்பார்ப்புகளுக்கு மிஞ்சி செயல்படும் கூண்டு போன்றது. புற்பதந்தனில் குரம்பை கொண்டு நாளும், தோன்றி அழியும் நீர்க்குமிழி போன்ற சிறு குடிசையை கொண்டு தினம்தோறும் காசில் ஆசை தேடி வாழ்வினை நாடி இந்திரிய பிரமம் தடித்து அலைந்து சிந்தை வேறாய். காசில் ஆசை தேடி வாழ்வினை நாடி பணத்திற்கு ஆசைப்பட்டு அதை தேடிச் சென்று இன்பமாக வாழ்வதற்கு விரும்பி இந்திரிய பிரம்மம் தடித்து அலைந்து சிந்தை வேறாய் ஐம்பொறிகளின் மயக்கத்திலே வலுப்பெற்று திரிந்து மனம் கலங்கி வேறுபட்டு வேயிலாய தோள் மாமடவார்கள் பங்கையத்து கொங்கை உற்று இணங்கி நொந்திடாதே. மூங்கில் போன்ற தோள்களை உடைய அழகிய மாதர்களை விரும்பி அடைந்து மனம் துன்புறாமல் வேத கீத போத மோன மெய்ஞான நந்த முற்றிடு இன்பமுக்தி ஒன்று தந்திடாயோ. வேதங்களில் அறியப்படும் பிரம்ம ஞானம், நாத உபாசனையால் பெறப்படும் ஓம்கார வித்தை மற்றும் கருவி கரணங்கள் அடங்கும் மௌன நிலை, மெய்ஞானம் இவையெல்லாம் மேலும் மேலும் விருத்தி அடையவும் பரிபூர்ண சுகமயமான மோட்சம் எனப்படும் ஒப்பற்ற பதவியை தரமாட்டாயா? மாய வீர தீர சூரர்கள் பார நின்ற விக்கிரமம் கொள் வெற்பிடந்த செங்கை வேலா. மாய வீர தீர சூரர்கள், மாய வேலையிலே வல்லவர்களான வீரம் பராக்கிரமம் பொருந்திய சூரன் முதலிய அசுரர்கள் பார நின்ற சிதறி அழியும்படி செய்த செங்கையில் வேலாயுதத்தை ஏந்தியுள்ளவனே, கொள் வெற்பிடந்த செங்கை வேலா, அதிவல்லமை கொண்ட கிரௌஞ்சமலையை பிளந்த வேலாயுதத்தை ஏந்தியுள்ளவனே, வாகை வேடர் பேதை காதலா, வேழ மங்கையை புணர்ந்த வெற்ப கந்தா செந்தில் வேளே. வாகை வேடர் பேதை காதலா, போரில் வெற்றியே காணும் வேடர் குலமங்கை வள்ளியின் காதலனே, வேழமங்கையை புணர்ந்த வெற்ப தேவயானையை மணந்த மலைக்கு நாயகனே, கந்த செந்தில் வேளே, செந்தில் கந்த கடவுளே. ஆயும் வேத கீதம் ஏழிசை பாட அஞ்செழுத்து தழங்க முட்ட நின்று துன்று ஜோதி. ஆயும் வேத கீதம், அடியார்கள் ஆராய்ந்து வேதங்களை ஓதவும், ஏழிசை பாட சப்தஸ்வரங்களினால் இசைப்பாடல்களை பாடவும், அஞ்செழுத்து தழங்க பஞ்சாட்சரத்தை அழுத்தமாக ஓதி முழக்கவும், முட்ட நின்று இந்த ஒலிக்குள் உள் உயிராய் கலந்து நின்று துன்று ஜோதி நெருங்கி விளங்கும் ஜோதியே. ஆதிநாதர் ஆடு நாடக சாலை அம்பல சிதம்பரத்து அமர்ந்த தம்பிரானே. ஆதிப்பிரானாகிய நடராஜர் நிர்தமிடும் நாடக அரங்கமாகிய கனகசபையில் அமர்ந்து சிதம்பர தலத் தம்பிரானே. வேதங்களில் அறியப்படும் பிரம்மஞானம், நாத உபாசனையால் பெறப்படும் ஓங்கார வித்தை மற்றும் கருவிகரணங்களங்கும் மோன நிலை, மெய்ஞானம் இவையெல்லாம் மேலும் மேலும் விருத்தியடையவும் பரிபூர்ண சுகமயமான மோட்சம் எனப்படும் ஒப்பற்ற பதவியை தரமாட்டாயா? காயமாய வீடு மீறிய கூடு நந்து பொறுப்பு தந்த நிற்குரம்பை கொண்டு நாளும் காசிலாசை தேடி வாழ்வினை நாடி இந்திரிய பிரமந்தடித்தலைந்து சிந்தை வேறாய். வேயிலாய தோள மாமட வார்கள் பங்கையத்து கொங்கையுற்றிணங்கி நொந்திடாதே. வேத கீத போத மோனமை ஞான நந்த முத்திடின்ப முத்தி ஒன்று தந்திடாயோ. மாய வீர தீர சூரர்கள் பார நின்ற விக்கிரமங்கொள் வெற்பிடந்த செங்கை வேலா. வாகை வேடர் பேதை காதல வேழ மங்கையை புணர்ந்த வெற்ப கந்த செந்தில் வேளே.
வழங்க முட்ட நின்ற துன்று சோதி ஆதிநாதராடு நாடக சாலையம்பலச்சிதம்பரத்தமர்ந்த தம்பிரானே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன். ஓ நம்ம வணக்கம்.